அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஓ எக்ஸாம். பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் 2025 இந்த எக்ஸாமில் நம்ம லாஸ்ட் கிளாஸே ஒன்று பார்த்தோம். ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்னு ஒன்று பார்த்தோம். அதில் வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட் மார்க்கே வந்து பண்ணாக்கா ஒரு 100 அபோவ் தான். சரிங்களா? அப்போ 110 ப்ளஸ் மார்க் எடுத்தா அப்படின்னாக்கா நமக்கு கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது 110 மார்க் எடுக்கிறது எப்படி, எத்தனை யூனிட் படிக்கணும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் 2025. இதுக்கு வந்து பண்ணாக்கா நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? நோட்டிஃபிகேஷன் வந்து பண்ணாக்கா நமக்கு இது வந்து பண்ணாக்கா நம்முடைய ஆனுவல் பிளானர், நமக்கு டிஆர்பி போர்டு வந்து பண்ணாக்கா பப்ளிஷ் பண்ண 2025க்கான ஆனுவல் பிளானர். இந்த ஆனுவல் பிளானரில் வந்து பண்ணாக்கா அவங்க கொடுத்துருக்கிற டேட் பாருங்கள். அவங்க கொடுத்துருக்கிற டேட் வந்து பண்ணாக்கா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் வந்து பண்ணாக்கா நவம்பர் மந்த் வந்து பண்ணாக்கா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பண்ணாக்கா 51 வேகன்சி. எக்ஸாம் வந்து பண்ணாக்கா மார்ச் 2026 இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நவம்பர் மந்த் அப்படின்னா இதுதான் வந்து பண்ணாக்கா நவம்பர் மந்த் வந்து பண்ணாக்கா இன்றைக்கோட 30 முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பண்ணாக்கா அவங்க டிஆர்பி ரிசல்ட்டு, அதே மாதிரி வந்து பண்ணாக்கா இந்த காலேஜ் டிஆர்பி அப்ளிகேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து பண்ணாக்கா போயிட்டுருக்கு. காலேஜ் டிஆர்பிக்கான அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் வந்து பண்ணாக்கா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற அந்த ப்ராசஸ் மட்டும் போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து பண்ணாக்கா இன்றைக்கி லாஸ்ட் டேட் இருந்தது. இப்போ வந்து பண்ணால் ஒரு 4 days எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த 4 days முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரலாம். மேபி வந்து பண்ணாக்கா வித்தின் 15 days வந்து பண்ணாக்கா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்போ வந்து பண்ணாக்கா நமக்கு இன்னொரு 15 daysலேயே இல்லை நெக்ஸ்ட் மந்த் வந்து பண்ணாக்கா கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணால் வந்து பண்ணாக்கா 110 ப்ளஸ் மார்க் 110 ப்ளஸ் மதிப்பெண் பெற முடியும். ஏன் 110 மார்க் அப்படின்னா, நீங்கள் 110 மார்க்குக்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும். ஏன்னா ஃபஸ்ட் மார்க்கே வந்து பண்ணாக்கா ஒரு 110 105 அந்த ரேஞ்சு தான் வரும். சரிங்களா? அப்போது நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக வந்து பண்ணாக்கா 110 மார்க் வாங்க முடியும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது வந்து பண்ணாக்கா சின்ன சின்ன ட்ரிக்ஸ். என்ன ட்ரிக்ஸ் பண்ணணும்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் வந்து பண்ணாக்கா அந்த சிவி லிஸ்ட் நான் அதை கொடுத்துட்ருக்கேன். சிவி லிஸ்ட் வந்து பண்ணாக்கா ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இதில் வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு மார்க்கே வந்து பண்ணாக்கா எவ்வளோ மார்க் பாருங்கள், 106 தான் ஃபஸ்ட்டு மார்க். அடுத்தது 104, அடுத்து 102, அடுத்து 102. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 96 2 பேர், 95 பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். 2 4 6 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. அது 94 வந்து பண்ணாக்கா ஒரு 5 மெம்பர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 100 அபோவ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாவே வந்து பண்ணாக்கா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து பண்ணாங்க பாருங்கள் லாஸ்ட் மார்க் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்போ வந்து பண்ணாக்கா எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா ஒரு 33 வேக்கன்சி தான் கொடுத்துருந்தாங்க அப்போது. சரிங்களா? அப்போ லாஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 76. இந்த 76 எல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பண்ணாக்கா இது வந்து பண்ணாக்கா டிசேபிலிட்டி கேட்டகரிக்கு வரக்கூடியது. சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 88 மேலே இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து பண்ணாக்கா அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஆஃப் 4 கேட்டகரி வந்து பண்ணாக்கா தமிழ் மீடியம் கேட்டகரி. இந்த தமிழ் மீடியம் எல்லாம் வந்து பண்ணாக்கா யூஜி, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி வரைக்கும் ப்ளஸ் பிஎடும் யார் வந்து பண்ணாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவும் முடிச்சிருக்காங்களோ, தமிழ் மீடியம் படிச்சிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் எலிஜிபிள். வேறு யாரும் எலிஜிபிள் கிடையாது. அதனால் தமிழ் மீடியம் வந்து பண்ணால் யாரெல்லாம் எலிஜிபிளோ சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மார்க் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போஸ்டிங் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, இப்போது நம்ம சிலபஸ் வந்து பண்ணாக்கா ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பண்ணாக்கா நமக்கு 2019 பப்ளிஷ் ஆன சிலபஸ். இங்கே நமக்கு வந்து பண்ணாக்கா கிளியராக கொடுத்துட்ருக்காங்க. மொத்தம் வந்து பண்ணாக்கா இங்கே பாருங்கள், சிலபஸ் ஃபார் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன் டோட்டல் மார்க்ஸ் வந்து பண்ணாக்கா 150. கோர் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 110 மார்க். கோர் சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 110 மார்க் இருக்கும். அப்போ அந்த கோர் சப்ஜெக்ட்னால் என்னென்ன இதெல்லாம் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம 110 ப்ளஸ் மார்க் எடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன படிக்கணும் அது மட்டுமே பார்த்துப்போம். சிலபஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண வரலைங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட் நல்லா தெளிவாக வரும் அதை வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். சரிங்களா? அப்போ என்னென்ன சப்ஜெக்ட் நமக்கு தெளிவாக வரும் அப்படின்றத விட எதெல்லாம் ஈஸியாக இருக்கும் அதை படிக்கணும். அதை படித்தா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா
ஈஸியாக 110 மார்க் வாங்கிட முடியும். இது வந்து பண்ணாக்கா ஒவ்வொருத்தருக்கும் வேரியேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா இப்போ தமிழ் மேஜர் படித்தவங்களுக்கு இந்த தமிழ் யூனிட் 1 வந்து ஈஸியாக இருக்கும். சரியா? மேக்ஸிமம் எல்லாருக்குமே இந்த யூனிட் 1 வந்து பண்ணாக்கா ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பண்ணாக்கா யூனிட் 1 வந்து பண்ணாக்கா மேபி டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஆனால் மேக்ஸிமம் வந்து பண்ணாக்கா யூனிட் 1 வந்து பண்ணாக்கா வரத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை படித்தோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபுல் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன படிக்கணும் இதை படிக்கிறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா நீங்கள் 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கு படிக்கணும் கன்ஃபார்மாக. அதில் எந்த சேஞ்சும் இல்லை. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவிரா அப்படின்னு ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த தேவிரா புக்கில் நம்ம சிலபஸை வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கணும். நம்ம ஸ்கூல் புக்கே படித்தாலேயும் நீங்கள் எல்லாத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் சிலபஸ் வச்சுட்டு படித்தா மட்டும் போதும். அப்போ இந்த யூனிட் 1 அப்படின்றது எல்லாருமே கம்பல்சரி படிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக நம்ம வரக்கூடிய அந்த ஃபுல் மார்க்கை வாங்கிடலாம். ஸோ எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி எந்த யூனிட்டில் எவ்வளோ மார்க் வருதுன்னு தெரிஞ்சுட்டு படிக்கிறது வந்து பண்ணாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா நமக்கு தமிழ்லேருந்து எத்தனை கொஷின் வரும் அப்படின்னாக்கா நமக்கு 16 கொஷின்ஸ் வரும். நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம்னாக்கா 16 out of 16 மார்க் வாங்கிடலாம். ஏன்னா மற்ற எதுலேயுமே நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஜிடிஆர்பி படிக்கிறோம், பிஜிடிஆர்பி படிக்கிறோம் அப்படின்னாக்கா எந்த யூனிட்டில் எத்தனை கொஷின் வரும் நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. ஆனால் இதில் வந்து பண்ணாக்கா நமக்கு ஸ்டாண்டர்டாக இத்தனை கொஷின் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ இதில் 16 கொஷின்ஸ் வரும். நம்ம ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு யூனிட் கம்பல்சரி படிக்கணும். இந்த செகண்ட் யூனிட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இங்கிலீஷ் மேஜரோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க படிப்பாங்க. ஸோ உங்களுக்கு வரும் அப்படின்னா நீங்கள் படிச்சுக்கங்க. ஸோ இதுக்கும் நம்ம பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அகைன் ஸ்கூல் புக்கு தான். 6th to 12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டில் இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஒரு புக்கு. சரிங்களா? ஸோ இது இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஸோ இதில் எவ்வளோ கொஷின்ஸ் வரும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதே 16 கொஷின் தான் வரும். சரிங்களா? இப்போ நம்ம பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இந்த இங்கிலீஷ் யாருக்கெல்லாம் வருமோ அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மேக்ஸ் கம்பல்சரி வந்து பண்ணாக்கா எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இதிலிருந்து மட்டும் எத்தனை கொஷின் வரும்னா 24 கொஷின்ஸ் வரும். சரிங்களா? மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்லேருந்து 24 கொஷின்ஸ் வரும். அப்போது நம்ம கம்பல்சரி கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய யூனிட் வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட் யூனிட், அதுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்கா தேர்ட் யூனிட். இது ரெண்டும் வந்து பண்ணாக்கா கம்பல்சரி கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அடுத்து ஜென்ரல் சயின்ஸு. இந்த ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பண்ணாக்கா இந்த ஃபஸ்ட்டு 2 பார்ட் வரும், ஒரு சிலருக்கு வந்து பண்ணாக்கா இந்த செகண்ட் 2 பார்ட் வரும். ஏன்னா அவங்க வந்து பண்ணாக்கா ஸ்கூல் படிக்கும்போது மேபி அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா பாட்னி ஜுவாலஜி ஈஸியாக இருந்திருக்கலாம், இல்லை வந்து பண்ணாக்கா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருந்திருக்கலாம். எது எப்படியோ ஈஸியோ கஷ்டமோ அதெல்லாம் கிடையாது. ஸோ இங்கே நம்ம பண்ண வேண்டியது வந்து பண்ணாக்கா இந்த ஜென்ரல் சயின்ஸ் யூனிட் 4 நம்ம கம்பல்சரி வந்து பண்ணாக்கா படித்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இதிலிருந்து எத்தனை கொஷின் வரும் அப்படின்னா நம்ம எப்படி மேக்ஸுக்கு சொன்னோமோ அதே மாதிரி இதிலிருந்தும் 24 கொஷின்ஸ் வரும். சரிங்களா? அப்போ நம்ம இந்த யூனிட்டை நம்ம என்ன பண்ணணும்னா தரோவாக படித்து தான் ஆகணும். அப்போ இந்த 2 யூனிட் 3rd and 4th யூனிட் மட்டும் படித்தா போதும். இதிலிருந்தே நமக்கு எத்தனை கொஸ்டின் வந்துடும்? 48 கொஸ்டின் வந்துடும். அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ கம்பேர் டு யூனிட் 1. ஸோ யூனிட் 1ல் வந்து பண்ணாக்கா நமக்கு மொத்தமாக சேர்த்து 16 கொஸ்டின் தான் வரப்போகுது. சரிங்களா? அதே மாதிரி இந்த யூனிட் 3 யூனிட் 4ல் 24 + 24 வரதுனால இதுக்கு நம்ம கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். அடுத்து யூனிட் 5. ஸோ இந்த யூனிட் 5 நம்ம என்ன பண்ணலாம்னா 2ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக ஒன்று பிரிச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலிட்டி அப்படின்னு ஒன்று தனியாக பிரிச்சுக்கலாம், அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து 10 கொஷினும் பாலிட்டியிலேருந்து 10 கொஷினும், அப்போ இதுலேருந்து எத்தனை கொஷின் வரும்னா 20 கொஷின் வரும். சரிங்களா? ஸோ இதுக்கும் நீங்கள் கம்பல்சரி வந்து பண்ணாக்கா படிக்க வேண்டியது 6th to 12th வரைக்கும். எல்லாத்துக்குமே பேசிக் 6th to 12th, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் கவர் ஆகிறத படிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து பண்ணாக்கா ஏதாவது யூடியூப் சேனலில் வந்து பண்ணாக்கா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா தாகூர், இல்லை வந்து பண்ண நேதாஜி, ஸோ வந்து பண்ணாக்கா 1857 ரிவோல்ட். ஸோ இதை பற்றின வந்து பண்ணாக்கா ஏதாவது யூடியூப் சேனல்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆகிற வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் இருக்கிற நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா. ஸோ அடுத்து பாருங்கள் யூனிட் 6 ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி அண்டு எக்கனாமிக் கமர்ஷியல் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா.
ஸோ இதிலிருந்து வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு 10 மார்க் தான் வரப்போகுது. சரியா? இதிலிருந்து 10 மார்க் தான் வரப்போகுது. ஸோ இந்த 10 மார்க்கும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த யூனிட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து பார்த்திங்கனாக்கா 6த்துலேருந்து 12த் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்க மட்டும் படிச்சீங்கன்னா போதும். ஈஸியா வந்து பார்த்திங்கனாக்கா 10 மார்க் வாங்கிடலாம். ஏன்னா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு சில டாபிக்லேருந்து நிறைய ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதில ஒரு டாபிக் தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 5 இயர் மாடல். சரிங்களா? 5 இயர் பிளான் மாடல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ இதிலிருந்து ஒரே கொஷின் பேப்பரில் 4 கொஷின் 3 கொஷின் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து ஜிகே. ஸோ ஜிகேவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் மந்த் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கனாக்கா டிசம்பரில் வருது. எக்ஸாம் வந்து பார்த்திங்கனாக்கா மார்ச்சில் வருது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ மார்ச் மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம குறைஞ்சது வந்து பார்த்திங்கனாக்கா 6 to 8 மந்த் 6 to 8 மந்த்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படித்தோம் அப்படின்னாக்கா இந்த 10 அவுட் ஆஃப் 10 வாங்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ எல்லா யூனிட்டும் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க சார். அப்போ நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதை வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணாவே நான் வந்து பார்த்தாக்கா இங்கிலீஷ் உங்களுக்கு வந்து பார்த்தாக்கா நான் ரெஃபர் பண்ணல. அதில் எத்தனை கொஷின்? 16 கொஷின்னு. ஸோ சைக்காலஜியில் எத்தனை கொஷின்? 30 கொஷின். இதில் எத்தனை போயிடுச்சு? 46 கொஷின் போயிடுச்சு. அப்போ மொத்தம் இருக்கிறது பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 104 கொஷின்ஸ் இருக்குது. ஏன்னா 150 கொஷின்ஸு அதில் வந்து பார்த்தா 46 எது இங்கிலீஷ் யூனிட்டும் சைக்காலஜி மட்டும் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 104 தான் இருக்குது. இப்போ இதை படித்தா நம்மளால் 110+ வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் நமக்கே தெரியாமல் நம்ம நோட்ஸ் வந்து பார்த்தாக்கா மேபி கவர் ஆகாமல் இருக்கலாம். 1 or 2 கொஷின்ஸ் கவர் ஆகாமல் இருக்கலாம். இப்போ எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாக்கா ஒரு 5-6 கொஷின் வந்து பார்த்தாக்கா நமக்கு தெரியாத கொஷின் இருக்கும். தெரிஞ்ச கொஷினே கூட ஒரு 5-6 கொஷின் நம்ம தப்பாக போட்டு வருவோம். சரியாக கெஸ் பண்ணுறதுல தப்பாக போட்டு வருவோம். அப்போ நமக்கு எப்படி பார்த்தாலையும் இந்த இருக்கிறது மட்டும் அதாவது இந்த இங்கிலீஷும் சைக்காலஜி தவிர படிச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வாங்கலாம்னா 80 மார்க் வாங்கலாம். அப்போ இந்த 80 மார்க்கை வச்சுட்டு நம்மளால் வந்து பண்ணாக்கா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸரில் போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த சைக்காலஜி. நிறைய பேர் நம்ம பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா சைக்காலஜி நான் படிக்கிறேன், ஆனால் எங்கேருந்து கொஷின் வருதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சைக்காலஜியே படிக்காமல் விட்டுறாங்க. சரிங்களா? ஆனால் அது கிடையாது. நீங்கள் வந்து பண்ணாக்க என்ன படிக்கணும் சைக்காலஜிக்கு அப்படின்னா நீங்கள் வச்சிட்ருக்கிற நாகராஜன் ஆத்தர் புக்கு ப்ளஸ் அப்போ நீங்கள் வந்து பண்ணாக்கா படிக்க வேண்டியது நாகராஜன் ஆத்தர் புக்கு கம்பல்சரி படிக்கணும். ப்ளஸ் வந்து பண்ணாக்கா எஸ்கே மங்கள் புக்கு. சரியா? எஸ்கே மங்கள் புக் எசென்ஷியல் ஆஃப் சைக்காலஜின்னு ஒரு புக்கு இருக்கும். எஸ்கே மங்கள். ஸோ இந்த புக்கு கம்பல்சரி படிக்கணும். இதை படித்தா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த சைக்காலஜி மட்டும் எத்தனை யூனிட் பாருங்கள் 30 மார்க் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தாக்கா இதில் ஒரு 10 யூனிட் இருக்குது. சரிங்களா? இதை படிக்காமல் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா இங்கே போஸ்டிங் ஆர்டர் வாங்கவே முடியாது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு. சரிங்களா? அப்போ நீங்கள் இது எல்லாம் படிக்கணும். சரிங்களா? இந்த யூனிட் தான் பர்டிகுலராக வந்து பார்த்தாக்கா இத்தனை யூனிட் படித்தா போதும் அப்படின்றது கிடையாது. ஸோ எல்லா யூனிட்டையும் நீங்கள் படித்து தான் ஆகணும். அதில் ஒரு சில யூனிட் வந்து பார்த்தாக்கா நீங்கள் 6th to 12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதும். நீங்கள் அதாவது ஒரு 2 யூனிட் ஸோ ஏதாவது 2 யூனிட் நான் சொன்னது வந்து பண்ணாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க ஹிஸ்ட்ரி பாலிட்டி ப்ளஸ் வந்து பண்ணாக்க ஜியாகிரஃபி ப்ளஸ் வந்து பண்ணாக்க இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இந்த யூனிட்டில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா வெறும் ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதும். மற்றதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக வந்து பண்ணாக்க கொஞ்சம் நோட்ஸும் நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்கா ஒரு யூனிட்டை நம்ம விட்டுட்டு போகிறதுனாலையோ இல்லை வந்து பண்ணாக்கா ஒரு 2-3 யூனிட்டை விட்டுட்டு போகிறதுனாலையோ நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியாது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சுக்கிட்டு எந்த இடத்துலேருந்து கொஷின்ஸ் வரும் அப்படின்றத அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி படிங்க. ஸோ அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.